ஆச்சரியம், அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள். இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த அமானுஷ்யமான உருவங்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்குது. புராண காலங்கள்லேருந்தே நிறைய மதங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு உருவத்தை பார்த்து பயந்து கொண்டே தான் வாழ்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜப்பானிய புராணங்கள்லையும் ஒரு தீய ஆவி இருக்குது. அந்த தீய ஆவியை பார்த்து குறிப்பாக பெண் பிள்ளைகள் தான் பயப்படுறாங்க. அது என்ன தீய சக்தி என்று பார்த்தா அகாமேண்டோ அப்படிங்கிற உருவம்தான். இந்த அகாமேண்டோ இதை ரெட் கேப் உருவம் அப்படின்றும் சொல்கிறாங்க. குறிப்பாக இது பள்ளி பெண்களை குறிவைத்து தாக்குறதா தான் சொல்லப்படுது. இதோட உருவம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சிவப்பு கம்பளத்தால் போர்த்தப்பட்ட ஒரு உருவமாக தான் இது காணப்படுது. குறிப்பாக பள்ளிகளில் இருக்கிற கழிப்பறைகளில் தான் இது ஒடிந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அகாமேண்டோ உயிரோடு இருக்கும்போது ஒரு அழகான இளைஞனாக தான் இருந்திருக்கு. இந்த இளைஞன் உயர்கல்வியை படிச்சுட்டு இருந்த ஒரு பள்ளி மாணவன் என்று தான் கருத்துறாங்க. அவன் எப்போதுமே ஒரு சிவப்பு ஆடையை மேலால் அணிந்திருப்பான். அவனோட அழகில் பல இளம் பெண்கள் அவனை தொடர்ந்து கொண்டே வந்திருக்காங்க. நிறைய பேர் அவனை காதலிக்க சொல்லியும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாமல் இந்த அகாமேண்டோ தன்னோட முகத்தை வெள்ளை முகமுடியால் மறைச்சு கொள்கிறாரு. இதுக்கப்புறமா பெண்களால் அவரை அடையாளம் காண முடியலை. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெளிவாக தெரியல. ஆனால் பெண்களோட கவனத்திலிருந்து தப்பிக்க பெண்களோட கழிப்பறையில் அவர் ஒளிஞ்சிருந்ததாக தான் சொல்லப்படுது. அந்த கழிப்பறையில் அவனோட உடல் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியலை. அப்படி அந்த கழிப்பறையில் அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் தீய ஆத்மாவாக மாறி எல்லாரையுமே பயமுறுத்த தொடங்கியிருக்கார். இந்த அகாமேண்டோ யாரையாச்சும் தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா அது போய் அவங்கக்கிட்ட கேள்விகளை கேட்டு அவங்கள பலவீனப்படுத்துமாம். அப்படி என்ன கேட்குமென்னு பார்த்தா, உங்களுக்கு எது வேணும், சிவப்பு ஆடையா இல்லாட்டி நீல நிற ஆடையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்கும். இந்த கலர் சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டு உள்ளே இருக்கிற அந்த பெண் பைத்தியம் பிடிச்சி என்னை கொன்னுருன்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சிரும். அதுக்கப்புறமா இந்த அகாமேண்டோ அவங்களோட கழுத்தை அறுத்து தலையை வெட்டி கொள்ளுமாம். குறிப்பாக அவங்களோட இரத்தத்தை பார்க்கறதுக்காகவே இது கொலை பண்ணுதாம். ஒரு சீரியல் கில்லர் மாதிரி இந்த ஆன்மா தொடர்ச்சியாக கொலை பண்ணுது. காரணம், அது போட்டிருக்கிற அந்த சிவப்பு கம்பளத்தில் இந்த இரத்தம் படியணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே பள்ளி மாணவிகளை குறி வச்சு இந்த அகாமேண்டோ கொலை பண்ணுது. இந்த கலர் கேள்விகளில் யாராச்சும் சிவப்பு நிறத்தை தெரிவு செய்தால் அவங்க பலி அப்படிங்கிறதுக்காக கருதப்படுவாங்க. அதாவது அவங்க இரத்தம் சிந்தி இறந்து போவாங்களாம். அப்படியும் இல்லாமல் நீல கலரை தெரிவு செஞ்சால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு மூச்சு திணறி இறக்கும் வர கொடுமைப்படுத்தி இந்த அகாமேண்டோ கொலை பண்ணும். இந்த 2 கலரையும் விட்டு வேற ஏதாச்சும் கலரை அவங்க சூஸ் பண்ணாங்களா இருந்தால் அவங்களோட முகத்தை அந்த கழிப்பறையில் இருக்கிற கண்ணாடியில் மோதி துடிக்க துடிக்க கொலை பண்ணுமா. இப்படி கொடூரமாக கொலை பண்ணுற இந்த ஆவிதான் அகாமேண்டோ. இது குறிப்பாக பள்ளி மாணவிகளை குறி வச்சு தான் கொலை பண்ணுது. காரணம், இவர் இளைஞராக இருந்த காலகட்டத்தில் இந்த பள்ளி மாணவிகள் கொடுத்த தொந்தரவின் காரணமாக தான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இறந்ததுக்கு காரணம் பள்ளி மாணவிகள் தான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்கள பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடூர வேலைகளை பார்த்துட்டு வருது இந்த அகாமேண்டோ. இந்த அகாமேண்டோ பற்றி நிறைய கதைகளும் ஜப்பானில் சுற்றி கொண்டே தான் இருக்குது. குறிப்பாக ஒரு போலீஸ் அதிகாரி தலைவடித்து இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அதுவும் எப்படின்னா, அவங்க இருந்த இடத்துல சிவப்பா நீளமா அப்படின்னு சொல்லி ஒரு மர்ம குரல் அவங்க இருந்த இடத்துல கேட்டிருக்கு. இதை அங்கே இருந்த ஆண் போலீஸாரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண் போலீஸார் இந்த ஆண் போலீஸ் தான் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சிவப்பு நிறத்தை தெரிவு செய்திருக்காங்க. இவங்க சிவப்பு நிறத்தை தெரிவு செஞ்ச காரணத்தினாலேயே சிவப்பு அப்படின்னா பலி என்று தான் பொருள்படும். அதனாலேயே இந்த அகாமேண்டோ இவங்களோட தலையை அறுத்து கொலை பண்ணிருக்கு. இந்த கொலையை அந்த போலீஸ் நேர்லேயே பார்த்துருக்காரு. பார்த்ததுமே இந்த அகாமேண்டோ பற்றின பயம் ஜப்பான் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க நேர்களே, இந்த அகாமேண்டோ உங்ககிட்ட வந்து
என்ன கலரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? விடை பெறுகிறேன், உங்கள் நிருஷயன். ஆச்சரியம், அமானுஷ்யம்.